மரியாயின் சேனைக்கு வித்திட்ட 4 புனிதர்கள் இருக்காங்க. அந்த 4 பேர்ல ஒருவரை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவர்தான் மரியாயின் சேனையை முன்னறிவிச்சவர். 1710வது வருடம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். அவர் ஒரு பிரான்ஸ் நாட்டினுடைய கத்தோலிக்க குருவானவர். பிரான்ஸ் நாட்டில் அவர் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணார். அவருடைய கருத்துகள், மாதாவை பற்றி அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியது. மரியாயே வாழ்க. அன்பானவர்களே, மரியாயின் சேனை என்ற உலகளாவிய அமைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மரியாயின் சேனைக்கு வித்திட்ட 4 புனிதர்கள் இருக்காங்க. அந்த 4 பேரில் ஒருவரை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா புனித மான்ஃபோர்ட், லூயி மரியம் மான்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவர் தான் மரியாயின் சேனையை முன்னறிவித்தவர். தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்தது அவர் தான். 1710வது வருடம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். நான் காண்கிறேன், இருபால் ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் சிறுவர்களும் கொண்ட ஒரு மிகப்பெரிய சேனை படை உருவாகும். அது மாதாவுக்கு ஆதரவாக சாத்தானை எதிர்த்து, இந்த உலக காரியங்களை எதிர்த்து போரிட்டு வெல்லும். அந்த மிகப்பெரிய சேனை படை திருச்சபைக்கும் மாதாவிற்கும் ஆண்டவருக்கும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்ட்டுன்னு அவர் தீர்க்க தரிசனம் எழுதி வச்சார். அவர் எழுதிய தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா ஒரு 210 வருடத்துக்கு அப்புறம் 1921வது வருடம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மரியாயின் சேனை என்ற அமைப்பு அயர்லாந்து நாட்டினுடைய தலைநகரம் டப்ளின்ல ஆரம்பிக்கப்பட்டது. ஆக அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படி நிறைவேறினுச்சு. இன்றைக்கு உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா மரியாயின் சேனை இருக்குது. மரியாயின் சேனை இல்லாத நாடுகளே இல்லை. 5 கண்டங்களிலும் மரியாயின் சேனை இருக்குது. இந்த சேனையானது அவர் சொன்ன மாதிரியே, புனித மான்ஃபோர்ட் சொன்ன மாதிரியே மாதாவிற்கும் ஆண்டவருக்கும் திருச்சபைக்கும் மிகப்பெரிய பலனை கொடுத்துக்கிட்டு வருது. அவர் சொன்ன மாதிரியே ஆண்கள், பெண்கள், முதியோர், இளைஞர்கள், சிறுவர்கள், ஏன் இன்னும் பாலர் பிரசிடின்னுவாங்க, பாலர்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, இவங்கெல்லாம் கூட மரியாயின் சேனையில் இருக்கிறாங்க. ஆக அவர் சொன்ன தீர்க்க தரிசனமானது நிறைவேறியது. அவர் ஒரு பிரான்ஸ் நாட்டினுடைய கத்தோலிக்க குருவானவர், மாதா பக்தர். அவர் மிகப்பெரிய மாதா பக்தர். அவர் மாதாவை பற்றி அழகான நூல்கள்லாம் எழுதியிருக்கார். மரியாயின் மீது உண்மை பக்தி, ஜெபமாலை ரகசியம், மரியாயின் ரகசியம், இதெல்லாம் அவர் எழுதின புஸ்தகங்கள். அழகான மறைவுரை ஆற்றக்கூடியவர். பிரான்ஸ் நாட்டில் அவர் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணார். அவருடைய கருத்துகள், மாதாவை பற்றி அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியது. ஆக அவர் மரியாயின் சேனையுடைய முதல் புனிதராக இருக்கார். அவர்தான் சேனையை முன்னறிவித்தவர். சரி, இப்படி ஒரு முன்னறிவிக்கப்பட்டு நடந்த ஒரு விஷயம், அதுவும் பொது நிலையினருக்கான ஒரு அமைப்பு, அதுவும் உலகளாவிய அமைப்பு. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே மிகப்பெரிய பொது நிலையினருக்கான அமைப்பு இந்த மரியாயின் சேனை தான். ஒருத்தர் மாதா பக்தராக இருக்கலாம். எல்லாருமே மாதா பக்தராக இருக்கிறோம். மாதா கோயிலுக்கு போகிறோம், வேளாங்கண்ணிக்கு போகிறோம், பூண்டிக்கு போகிறோம், இன்னும் என்னென்ன திருத்தலங்கள் இருக்கா எல்லாத்துக்கும் போகிறோம். ஆனால் மாதாவுக்காக நம்ம உழைக்கிறோமா? அப்போ மாதாவிற்காக நீங்கள் உழைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கான மிகச்சரியான அமைப்பு எதுன்னா மரியாயின் சேனை தான். வெறுமனே மாதா பக்தராக இல்லாமல் மாதாவிற்காக உழைக்கின்ற ஆன்மாக்களாக நாம் இருந்தோம்னா மாதா மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். அதற்கு மிகச்சிறந்த இடம் மரியாயின் சேனை. உங்களுடைய இடத்தில், உங்களுடைய பங்குல கண்டிப்பாக மரியாயின் சேனை இருக்கும். நீங்களும் சேருங்கள், மரியன்னைக்காக உழையுங்கள். நன்றி. மரியாயே வாழ்க.